சொல்ல எழுதிடும் காதல் காவியம் அனைவரும் கேட்கும் நாள் வரும் ஒரு வெட்கம் வருதே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல், பேக் டு சேனல். ரொம்ப நாளாக சேனலுக்கு வரவே இல்லை. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால டைம் கிடைக்கல, செட் ஆகலை, அதனால தான் வர முடியல. இனி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. எனக்கு இன்ஸ்டாகிராமில் சில பேர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு டயட்டீஷியனோட ரோல் என்ன அப்படிங்கிறத, என்னோடய ஒர்க் ரோல் வந்து நான் என்ன பண்ணுவேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுங்கள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையில் இங்கே வந்து நான் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணல, கல்ஃபில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து எப்போவுமே டியூட்டி ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா 4 o'clock 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நான் கிச்சன் சைடில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ஸோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கனால நான் 4:30 5 o'clock ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அப்போ நான் இங்கே எந்திரிக்கிறது 4 o'clock வேக்கப் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்கு டைம் அப்படி இருக்கும். ஸோ விடியவே இருக்காது. இந்த வின்டர்ஸ் டைம்லலாம் அப்படி தான் நம்ம டியூட்டிக்கு போகணும். போயிட்டு அறக்க பறக்க ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம், பேஷண்ட்டோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ண. ஸோ ஹாஸ்பிட்டல் அவுட் சைடில் வந்து இப்படி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அந்த 9 o'clockலேருந்து 8 o'clock வரையும். ஸோ அப்படி ரிலாக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் கேஃபிட்டேரியாவில் போய் சாப்பிடுவோம். நமக்கு எந்த ஃபுட்டு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில டைம் வந்து அங்கே எது அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கேங்ஸாக போயிட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா லன்ச் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஸோ என்னோடய கேபின் போயிட்டு கேஷீட்லாம் செக் பண்ணி லன்ச் ப்ரொடக்ஷன் கொடுப்போம். அதெல்லாம் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த டைமிங்குள்ளதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதா ஒரு நியூட்ரிஷனோட வேலை இங்கே வந்து. பட் நம்ம நாட்டில் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம், ஆனால் இங்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவங்க கண்ட்ரி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம கிச்சன் சைட் சூப்பர்வைசிங் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ டைமிங்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், ஃபுட்டு லைன் ட்ரே லைன் செக் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அப்புறம் அங்கே இருக்க வெயிட்டர்ஸ் கிளீனர்ஸ்க்கெலாம் ஹைஜினிக் கிளாஸ் எடுக்கணும். இதுதான் ஒர்க்கோட ரோலு. இன்னும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் லன்ச் ட்ரே லைன் போயிட்டுருக்கோம். ட்ரே லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஷண்ட்டு 200 பேஷண்ட் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு வரிசையாக வச்சு எல்லா ஃபுட்டும் கரெக்டாக வைக்கிறாங்களான்னு பார்க்குறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதெல்லாமே அந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் வார்டுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு வார்டாக போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த வார்டுக்குள்ளே ஃபுட்டை கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த பேஷண்ட்டுக்குள்ளே ஃபுட்டு தான் கரெக்டாக போதாங்கிறது லைட்டாக சூப்பர்வைஸ் பண்ணணும். சூப்பர்வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 hours 11 hours டியூட்டி முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும். இதை பற்றி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்